இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னால் இந்த காஸ்ட் ஷீட்டில் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் காஸ்ட் ஷீட்டில் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் சொன்னால் ஒரு சின்ன கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு சம்மு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னால் காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது இதை விட இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அதாவது ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ் ஆஃபீஸில் அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷனில் அடுத்தது சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதில் பார்த்தோன்னு சொன்னால் ஓப்பனிங் க்ளோசிங் வந்து நம்ம ஃபார்மேட்டு படி பார்த்தோன்னு சொன்னால் ஓப்பனிங் ஆட் பண்ணணும் க்ளோசிங்கை லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த சம்லையும் அது மாதிரி ஓப்பனிங் அதாவது ரா மெட்டீரியல் மட்டும் நம்ம அது மாதிரி ஓப்பனிங்கை ஆட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் கூட க்ளோசிங்கை லெஸ் பண்ணி அது மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தோன்னு சொன்னால் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் அதாவது ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸு அண்டு க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓப்பனிங் எப்படி ஆட் பண்ணி க்ளோசிங்கை எப்படி லெஸ் பண்ணுறது அப்படின்றது இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன்ஸ் அதாவது கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதாவது சம்மை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல சம்மில் என்னென்ன இருக்குது அப்படின்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரிப்பேர் தி காஸ்ட் ஷீட் ஷோயிங் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்டு ப்ராஃபிட் ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ். அதாவது ப்ராஃபிட்டும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, காஸ்ட் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு ப்ராஃபிட்டா லாஸா ஃபஸ்ட்டு காஸ்ட் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும், டோட்டல் காஸ்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு சேல்ஸ் அப்படின்றது ஒன்று வேணும். அதாவது ஒரு டோட்டல் காஸ்ட்டுக்கு அடுத்து சேல்ஸ் இருந்துச்சுன்னா தான் சேல்ஸ்லேருந்து டோட்டல் காஸ்ட்டை நம்ம லெஸ் பண்ணிவிட்டு சொல்ல முடியும். ஸோ சேல்ஸு நமக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் ஓப்பனிங் க்ளோசிங் சொல்லிட்டு 2 காலம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஓப்பனிங்கும் இருக்குது க்ளோசிங்கும் இருக்குது. அப்போ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னால் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பார்த்தோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் 75,000, க்ளோசிங் ஸ்டாக்கு ஒரு 78,750 அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இது ஒன்லி ஃபஸ்ட்டுலேயே நம்ம ஃபஸ்ட்டு மெட்டீரியல் கன்சியூம்டுலேயே இதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓப்பனிங் ஸ்டாக்கு இதுக்கு ஓப்பனிங்கும் கொடுத்துட்டாங்க க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. பர்ச்சேஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தோன்னு சொன்னால் பர்ச்சேஸ் ஃப்ரம் தி இயர் பர்ச்சேஸ் இருக்குது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இல்லை, அதுக்கு பதில் ஸ்கிராப் சோல்டு இருக்குது. அதாவது ரிட்டர்ன் டேமேஜ்டு ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணுறது அதாவது சேல்ஸ் பண்ணினப்ப அந்த ப்ராடக்டோடைய டேமேஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ஸ்கிராப் சோல்டு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒர்க் எக்ஸ்பென்சஸும் இருக்குது. இதுலேயே இந்த ஒர்க் எக்ஸ்பென்சஸ் சேர்த்து தான் நம்ம ஆட் பண்ணி லெஸ் பண்ணிக்குவோம் மெட்டீரியல் கன்சியூம் கூட. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பார்த்தோம்னா எந்த செக்ஷனில் வரும் அப்படின்னு சொன்னால் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் வரும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் 24,600, அடுத்து க்ளோசிங் பார்த்தோன்னு சொன்னால் 27,300 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸு பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் எங்கே போடுவோன்னு சொன்னால் அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷனில் கிடையாது. அதுக்கு அடுத்து உள்ள செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷனில் தான் இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கு இதெல்லாம் வரும். ஸோ இதில் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த பர்ச்சேஸ் ஃபார் தி இயர் பர்ச்சேஸ் பார்த்தோன்னு சொன்னால் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ஓப்பனிங் கூட பர்ச்சேஸையே ஆட் பண்ணிப்போம். அடுத்து இதில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்தால் லெஸ் பண்ணிப்போம். ஸோ அது இருக்குதா இல்லைன்றதை அடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் நமக்கு சேல்ஸ் கொடுத்ததுனால தான் ப்ராஃபிட் கொஷினில் கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் ஆர் லாஸா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சேல்ஸு கொடுத்துட்டாங்க. அடுத்து டைரக்ட் வேஜஸ். இந்த டைரக்ட் வேஜஸ் பார்த்தோம்னு சொன்னால் மெட்டீரியல் கன்சியூம்டு அதாவது ப்ரைம் காஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைரக்ட் வேஜஸும் கொடுத்துட்டாங்க. ஒர்க் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோன்னா ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலில் நம்ம ஆட் பண்ணிப்போம். அடுத்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோன்னு சொன்னால் செல்லிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். இதில் பார்த்தோன்னா ஃபேக்ட்ரி சம்மந்தமான எக்ஸ்பென்சஸ் எதுவும் கொடுக்கல, ஆனால் அதுக்கு பதில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்தது செல்லிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் அதாவது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டில் பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க
க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, அதை இல்லாமல் அதோடைய எக்ஸ்பென்சஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிராப் வேல்யூ அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் மெட்டீரியல் கன்சியூம்டில் இதான் இந்த ஸ்கிராப் வேல்யூ வந்து ஸ்கிராப் வேல்யூ அப்படின்னா என்னன்னா இது ஒரு வகையான செலவு தான், அதாவது ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்கிராப் வேல்யூ அப்படின்றது டேமேஜ்டு ப்ராடக்டை நம்ம திரும்ப பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு டேமேஜாக இருக்குது, அதாவது யாருமே வந்து நல்ல பொருளாக இருந்தால் தான் வாங்கிக்குவோம். அந்த டேமேஜ் இல்லை உடஞ்சி போனது வேஸ்ட் ஆனது அழுகி போன பொருள் அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி நம்ம யாருமே அதை வாங்கிக்க மாட்டோம். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பொருளை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பொருளோ இல்லை எத்தனை பொருள் பண்ணுறோமோ அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான காஸ்ட்டை வந்து நம்ம லெஸ் பண்ணி காமிச்சிக்கணும். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால் டோட்டல் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஒரு பொருளை அல்லது ஒரு பர்டிகுலர் யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ அந்த எக்ஸ்பென்சஸ் தான் ஒரு பொருளை விற்கிறதுக்கான காஸ்ட். ஸோ அந்த பொருளை விற்கிறதுக்கான காஸ்ட் தான் இப்போ நம்ம காஸ்ட் ஷீட்டுன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் எவ்வளோ பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 75,000. இன்னர் காலம் அவுட்டர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறோம். இதில் வந்து பெர் யூனிட்டுக்கான காஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லலை, பெர் யூனிட்டுக்கான காஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றது நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளோ யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் மந்த்லியோ அல்லது இயர்லியோ அல்லது 6 மந்த்துக்கோ ஒன்ஸோ அல்லது பெர் டேவுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம பெர் யூனிட்டுக்கான காஸ்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி எதுவும் கொடுக்கல அப்படின்றப்ப நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்பென்சஸை வச்சு நம்ம மட்டும் காஸ்ட் ஷீட்டு, அடுத்தது அது சேல் பண்ண ப்ராடக்ட்லேருந்து ப்ராஃபிட் ஆர் லாஸா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓப்பனிங் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங்லேருந்து இது கூட பர்ச்சேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ணிப்போம். பர்ச்சேஸ் பார்த்தோன்னு சொன்னால் இருக்குது பர்ச்சேஸ் ஃபார் தி இயர் 65,700 பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படி இருக்குன்னா 65,700 இருக்குது. இப்போ இதை ஆட் பண்ணுறோம். 700 14 1,40,700 பார்த்தோம்னு சொன்னால் பர்ச்சேஸ், அதாவது ஓப்பனிங்கும் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியலையும் ஆட் பண்ணிட்டோம். இதிலிருந்து லெஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் க்ளோசிங் ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை லெஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓப்பனிங்கும் இருக்குது க்ளோசிங் இருக்குது. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 78,750 இருக்குது. இப்போ இதை லெஸ் பண்ணணும். 0 5 9 1 12 5 51,950. இப்போ இது இவ்வளோதான் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்லேருந்து பர்ச்சேஸை ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங்கை லெஸ் பண்ணோம். க்ளோசிங்கை லெஸ் பண்ண போக ஃபைனலாக இருக்கக்கூடியது இவ்வளோ தான். இதுக்கு பேர் வந்து மெட்டீரியல் கன்சியூம்டு இந்த காஸ்ட்டுக்கு பேர். இதுக்கு அப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் நம்மக்கிட்ட டைரக்ட் வேஜஸ் அது மாதிரி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்குது பார்த்தோன்னு சொன்னால் டைரக்ட் வேஜஸ் இருக்குது. எவ்வளோ அப்படின்னா ஒரு 51,450. டைரக்ட் வேஜஸ் 51,450 இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஒர்க் எக்ஸ்பென்சஸ். இந்த ஒர்க் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோன்னு சொன்னால் இங்கே தான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் ஒர்க் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 25,020 rupees கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டோன்னா அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து
ஸ்கிராப் வேல்யூ ஒன்று இருக்குது, அதை நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறோம். 1 5 14 1 2 10 12 1,28,420 இது டோட்டலா காஸ்ட். அதாவது டைரக்ட் ஒர்க் வேஜஸையும் எக்ஸ்பென்சஸ் ஒர்க் எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணோம்னா இதுல இருந்து சோல்டு ஸ்கிராப் அல்லது ஸ்கிராப் சோல்டை லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் ஸ்கிராப் சோல்டு எவ்வளோ அப்படின்னு சொன்னால் ஒரு 990 rupees லெஸ் பண்ணணும். ஃபோரு 7 2 100. சரி, இப்போ பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளோ லெஸ் பண்ணியிருக்கோன்னா ஒரு 990 1,28,420 லெஸ் பண்ணோன்னா மீதி பேலன்ஸ் இருக்கிறது 1,27,430. இப்போ இந்த காஸ்ட்டுக்கு பேர் பார்த்தோன்னு சொன்னால் இதுக்கு பேர் தான். அதாவது டோட்டல் ஓப்பனிங்லேருந்து பர்ச்சேஸ் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங்கை லெஸ் பண்ணி இதுக்கப்புறம் டைரக்ட் வேஜஸ்ஸு ஒர்க் எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிப்போம். இதில் ஸ்கிராப் வேல்யூ வந்து லெஸ் பண்ணிக்கிறோம். ஸ்கிராப் வேல்யூ மீன்ஸ் இதுக்கு பேர் பர்ச்சேஸ் ரிட்டர்னும் சொல்லலாம். அதாவது சேல்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணினதுக்காக செலவு பண்ணின காஸ்ட்டு, அது கூட அந்த டேமேஜ்டு ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணதை லெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த காஸ்ட்டுக்கு பேர் பார்த்தோன்னு சொன்னால் ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்ட் எவ்வளோ பார்த்தோன்னு சொன்னால் 1,27,430. இதை அவுட்டர் காலத்தில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அவுட் மட்டும்தான் இன்னர் காலத்தில், மீது எல்லாத்தையுமே அவுட்டர் காலத்தில் போட்டுக்கலாம். அதாவது ப்ரைம் காஸ்ட்டுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ப்ரைம் காஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் இந்த ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னு சொன்னால் ஃபேக்ட்ரி சம்மந்தமான எக்ஸ்பென்சஸ் எதுவும் கிடையாது. ஆனால் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பார்த்தோன்னு சொன்னால் ஓப்பனிங்கை ஆட் பண்ணிக்கணும். ஆடு ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஓப்பனிங் பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளோனா 24,600 கொடுத்துருக்குறாங்க. இதை ஆட் பண்ணிக்கிறோம். 0 3 1 சாரி 10க்கு 0 1 7 10 11 12 5 1 1,52,030 rupees. 52,030 rupees. இது கூட க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை லெஸ் பண்ணிப்போம். ஸோ லெஸ்ஸு இது ஓப்பனிங்கு, இது அடுத்து க்ளோசிங். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் க்ளோசிங்கை லெஸ் பண்ணிப்போம். க்ளோசிங் பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளோ இருக்குன்னா 27,300 இருக்குது. ஸோ இது இப்போ இதுலேருந்து இதை லெஸ் பண்ணுவோம். 0 3 7 4 2 1 1,24,730 இருக்குது. இப்போ இந்த கால்குலேஷன் மேக்ஸிமம் நம்ம கையால் போடுற மாதிரி பார்த்துக்கணும். கால்குலேட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டைமும் ஆகும். ஸோ இது மாதிரி நம்ம சம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது மேக்ஸிமம் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் சம்மந்தமாக வேறு எதுவும் எக்ஸ்பென்சஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்தது ஆஃபீஸும் செல்லிங்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னு சொன்னால் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த டோட்டல் காஸ்ட்டுக்கு பேர் பார்த்தோன்னு சொன்னால் ஒர்க் காஸ்ட். இது நம்ம ஏற்கனவே ஃபார்மெட்டில் இருக்கிற பேசிக் படி தான் போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்த ஹெட்டிங் பார்த்தோன்னு சொன்னால் ஆஃபீஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன். ஆஃபீஸ் ஓவர்ஹெட். ஆஃபீஸ் ஓவர்ஹெட்டில் பார்த்தோன்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது எதுவுமே கிடையாது.
இருக்கிறத நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் சம்மந்தமானு சொன்னால் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஒரு 20,620 கொடுத்துருக்குறாங்க. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோனா 20,610. இது அப்படியே நம்ம ஆட் தான் பண்ண போகிறோம், லெஸ் பண்ணக்கூடாது. இதில் ஓப்பனிங் க்ளோசிங் இருந்துச்சுன்னா தான் பண்ணலாம். ஸோ ஆஃபீஸை பொறுத்தவரையில் ஓப்பனிங் க்ளோசிங்கு இருக்காது, அது ஃபார்மட்டும் அப்படி தான். $1,45,340 இருக்குது. இந்த டெசிமல் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ டெசிமல் கரெக்டாக போட்டோன்னு சொன்னால் தான் எவ்வளோ லேக்ஸில் இருக்குது, 1000ல் இருக்குது, ருப்பீஸில் இருக்குது, 100ல் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இது இப்போ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் முடிஞ்சிச்சு. இந்த காஸ்ட்டுக்கு பேர் பார்த்தோன்னு சொன்னால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது இந்த காஸ்ட்டுக்கு பேர் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதுக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன பார்த்தோன்னு சொன்னால் செல்லிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் அல்லது ஓவர்ஹெட் ஹெட்டிங் போட்டுக்கிறோம். இதில் பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் இருக்குது. ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் ஓப்பனிங் ஆட் பண்ணிக்கிறோம், க்ளோசிங்கை லெஸ் பண்ணிக்கிறோம். ஆடு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் finished goods. finished goods opening stock of finished goods எவ்வளோன்னு பார்த்தோன்னு சொன்னால் 52,880 rupees. 52,008 rupees, வெறும் 80 ரூபாய். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறோம். 0 12 4 7 9 1 1,97,420 rupees வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனு கூடிய ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை ஆட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ்ஸு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸு. க்ளோசிங் ஸ்டாக் இருக்குதான்னு பார்த்தோம்னு சொன்னால் இருக்குது. எவ்வளோனா 250. 47,250. இப்போ இதை லெஸ் பண்ணணும். One 0 5 1 1,50,170 இருக்குது. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இது கூட ஆஃபீஸ் அதாவது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் ஒரு 12,630 கொடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டோன்னா ஃபைனலாக காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும், அதாவது டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு பார்த்தோம்னு சொன்னால் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு வந்து அதாவது ஓப்பனிங்கு கூட வந்து காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ஷன் கூட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை வந்து பார்த்தோம்னு சொன்னால் லெஸ் பண்ணியிருக்கோம். லெஸ் பண்ணது போக எவ்வளோ கிடைக்குது பார்த்தோம்னு சொன்னால் 1,50,170 rupees கிடச்சிருக்குது. இது கூட இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னு சொன்னால் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு சொன்னால் ஒரு 12,630. செல்லிங் அண்டு distribution expenses
எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 12,630 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். 0 8 2 6 and 1. இப்போ நமக்கு ஃபைனலாக அதாவது ஓப்பனிங் ஆட் பண்ணி க்ளோசிங்கை லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஃபைனலாக நமக்கு ஒரு காஸ்ட் கிடச்சிருக்குது. இந்த காஸ்ட்டுக்கு பேர் தான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அதாவது நம்ம எவ்வளோக்கு விற்கணும் அப்படின்றது. நமக்கு கொடுத்துருக்கிற எக்ஸ்பென்சஸை வச்சு நம்ம எவ்வளோ ப்ராடக்ட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் என்ன, ஓப்பனிங் எதெல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் லெஸ் பண்ணணும், அடுத்தது என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோம். ரிட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை லெஸ் பண்ணிக்கிட்டோம். க்ளோசிங் இருந்துச்சுனாலும் அதை லெஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைச்சிருக்கிற டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் 1,62,800 கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு சம்பளம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் தி காஸ்ட் ஷீட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் ஆர் லாஸா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு சேல்ஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ சேல்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் கொடுத்துருக்காங்களான்னா இருக்குது. எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் சேல்ஸ் வந்து ஒரு 2,60,930 2,16,930 ரூபாய்க்கு பொருளை விற்றுருக்குறாங்க. அது எவ்வளோ எத்தனை யூனிட் அப்படின்றத வந்து சொல்லலை, பட் ஆனால் டோட்டல் சேல்ஸ் மட்டும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம அது எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்ற காஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம எவ்வளோக்கு விற்கணுங்கிற காஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். 1,26,800 ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்றது நம்ம டோட்டல் சேல்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க சேல்ஸ் பண்ணின வேல்யூஸையும் கொடுத்துட்டாங்க. 2 lakh, அதாவது 2,16,930 ரூபாய்க்கு விற்ற காசையும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இது வந்து சேல்ஸ் வேல்யூலேருந்து நம்ம விற்க வேண்டிய விலையிலேருந்து விற்ற விலை வந்து அதிகமாக, அதாவது ப்ராஃபிட்டுக்கு விற்றுருக்காங்களா அல்லது லாஸுக்கு விற்றுருக்காங்களா, நஷ்டத்துக்கு விற்றுருக்காங்களா, லாபத்துக்கு விற்றுருக்காங்களா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இந்த சேல்ஸ் வேல்யூலேருந்து டோட்டல் சேல்ஸை லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கிடைக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வேல்யூ ப்ளஸில் வந்துச்சுன்னு சொன்னால் அது ப்ராஃபிட்டு, மைனஸில் வந்துச்சுன்னு சொன்னால் அது லாஸு. ஸோ சேல்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் 2,16,930. இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் 1,62,800. இப்போ இது வந்து டிஃப்ரெண்ட் பார்த்தோன்னு சொன்னால் 3, 1, 4, 4 and 5. ஸோ நமக்கு இது ப்ராஃபிட், அதாவது ப்ளஸில் தான் கிடச்சிருக்கு. ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் ப்ராஃபிட் எவ்வளோன்னா 54,130 rupees வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட்டு அதாவது நமக்கு எப்பயும் அதாவது காஸ்ட் ஷீட்டை பொறுத்தவரையில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றது கேட்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் காஸ்ட்டு பெர் யூனிட் அப்படின்றத பெர் யூனிட்டுக்கான காஸ்ட்டை நம்மளை ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. அல்லது வெறும் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டெப்பாக கேட்கலாம். இதில் எக்ஸ்பென்சஸை வந்து தனித்தனியாக கொடுத்துட்டு எக்ஸ்பென்சஸ் கேட்கலாம். இல்லை இதே மாதிரி ஓப்பனிங் க்ளோசிங்கை தனித்தனியாக கொடுத்துட்டு அதுக்கான டோட்டல் காஸ்ட் என்ன, தென் அதுக்குடைய ப்ராஃபிட்டா ஆர் லாஸா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண சொல்லி சம கேட்பாங்க. இப்போ இதில் நம்ம மறுபடியும் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஓப்பனிங்கை ஆட் பண்ணிப்போம், பர்ச்சேஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங்கை லெஸ் பண்ணிக்கிறோம், ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணிக்கிறோம். தென் மற்ற இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஃபேக்ட்ரி சம்மந்தமானது என்னென்ன, ஆஃபீஸ் சம்மந்தமானது என்னென்ன, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தமானது என்னென்ன அப்படின்ற இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஓப்பனிங்கை ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங்கை லெஸ் பண்ணிக்கிறோம். இதில் டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா சேல்ஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிச்ச சேல்ஸ் வேல்யூவை லெஸ் பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூக்கு பேர் தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இப்போ இந்த சம்பளம் நமக்கு ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்குது. மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள்: மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி, எம்ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், எம்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், MBA, MCA, காற்றோட்டமான வகுப்பறைகள், பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம்,
மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி. தகுதியுடைய SC/ST மாணவர்களுக்கு இலவச கல்வி. அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி. 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள். மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், தத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947131299 94434 and 9942. என்னென்ன மாதிரி எல்லாம் அப்படின்னு சொன்னா சிம்பிளா ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சொன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் காஸ்ட் பெர் யூனிட் இருக்கிற மாதிரி பார்த்தோம். அதுக்கு அடுத்து ஒரு சம்மு பார்த்தோம்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும், அதாவது எல்லா ஹெட்டிங்ஸ்லையும் வர மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஃபைனலாக இந்த காஸ்ட் ஷீட்டில் ஃபைனலாக ஒரு சம்மு பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னு சொன்னால் இதில் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியேட் தான். எப்பயுமே நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் க்ளோசிங் சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்லி டேட்டு மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அக்கௌண்ட்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஓப்பனிங் டேட்டு, க்ளோசிங் டேட்டு கொடுத்தா ஐடென்டிஃபை பண்ண தெரியும். மற்ற ஸ்டூடெண்ட் பார்த்தோன்னு சொன்னால் மற்ற ஸ்டூடெண்ட்டுங்கள பொதுவாக எல்லாருக்கும் பார்த்தோன்னு சொன்னால் டேட்டு பார்த்தோன்னா 1/1, அதாவது 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 1998 ஓப்பனிங் ஸ்டாக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓப்பனிங் அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விட அந்த இயர்க்கான ஓப்பனிங் டேட்டில் இந்த டேட்டில் அவங்க பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் க்ளோசிங் அப்படின்னு சொன்னால் 31/12, அதாவது 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் அதே இயரில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓப்பனிங் டேட்டு, இது க்ளோசிங் டேட்டு. இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். டேட்டை வச்சு நம்ம ஓப்பனிங் எது, க்ளோசிங் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். இதில் ஒன்று டிஃப்ரெண்ட் பார்த்தோன்னா இது மட்டும்தான், மற்றபடிக்கெல்லாம் வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது இந்த சம்மில் என்னென்ன நமக்கு கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு தி ஃபாலோயிங் காஸ்ட் டேட்டா இஸ் எக்ஸ் லிமிட்டட், அதாவது எந்த பேரும் சொல்லலை, ஒரு எக்ஸ் லிமிட்டட், பேர் எதுவும் இல்லாமல் ஒரு எக்ஸ் லிமிட்டட் ப்ரொடியூஸு 50,000 யூனிட் ஆஃப் எ ப்ராடக்ட், 50,000 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஆஃப் தி ஃபாலோயிங் வேர் தி எக்ஸ்பென்சஸ், அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், டேட்டு கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டு பார்த்தோன்னு சொன்னால் இது ஜனவரி 1/1/1998. இது பார்த்தோன்னு சொன்னால் இதுக்கு அடுத்த டேட்டு பார்த்தோன்னு சொன்னால் 31/12. ஸோ இது டிசம்பர் மாதம். நம்ம ஜனவரி பிப்ரவரி டிஃப்ரெண்ட் ஒன்று. தென் அதுக்கான டேட்டு 1ஆம் தேதியா 31ஆம் தேதியா இல்லை 10ஆம் தேதியா இல்லை இடையில பிட்வீன் ஏதாச்சும் வேறு டேட்டா அப்படின்றத பற்றி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இந்த டேட்டை வச்சு தான் ஓப்பனிங்காக க்ளோசிங்காக அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஓப்பனிங் பார்த்தோன்னு சொன்னால் 1/1/1998 ஒரு 10,000. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா க்ளோசிங், அதாவது நம்ம இந்த டேட்டை வச்சு தான் க்ளோசிங் அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும். 31/12. ஸோ அதே இயரில் டிசம்பர் மாதம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே எப்பயுமே மேக்ஸிமம் 1 இயர், அதாவது சில பிஸ்னஸ் பார்த்தோம்னா 1 வீக்குக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. சில கம்பெனியில் பார்த்தோம்னு சொன்னால் 6 மந்த்துக்கு ஒன்ஸு கால்குலேட் பண்ணுவாங்க. சில இது பார்த்தோம்னு சொன்னால் மந்த்துக்கு ஒன்ஸு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பேலன்ஸ் ஷீட்டோ அல்லது காஸ்ட் ஷீட்டோ மற்ற எதுவாக இருந்தாலும் மந்த்லி கால்குலேட் பண்ணுவாங்க. சில பிஸ்னஸ் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாத்தையும் டோட்டலாக வச்சுருந்து இயர் எண்டிங்ஸ், அதாவது ஓப்பன் பண்ண டேட்லேருந்து 12 மந்த்து முடிஞ்சதுக்கப்புறம் இயர் எண்டிங்ஸில் இது பண்ணுவாங்க. அது வந்து இந்த மாதிரி ஜனவரியில் மாதத்தில் பண்ணுறாங்களா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் டு மார்ச், ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ணி மார்ச்சில் முடிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஜனவரி மாதம், அதாவது நம்ம நார்மலாக ஜனவரி பிப்ரவரின்னு சொல்கிற மாதிரி ஜனவரி மாதத்தில் ஓப்பன் பண்ணி டிசம்பர் மாதத்தில் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் இயர் பார்த்தோன்னு சொன்னாலே நமக்கு அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரை ஃபினான்ஷியல் இயர் தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா கம்பெனிஸ்லையும். எப்போனா மார்ச்சில் ஓப்பன் பண்ணி ஏப்ரலில் ஓப்பன் பண்ணிவிட்டு மார்ச்சில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸை பார்த்தோன்னா பேங்க்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டு, தென் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் என்னப்போனா ஏப்ரல் டு மார்ச்சில் தான், ஏப்ரல் மாதம் ஓப்பன் பண்ணிவிட்டு மார்ச் மாதத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயரு டேட்டு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். இது ஒன்று தான் இந்த சம்மில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டிஃப்ரென்ஸ். அப்புறம் இப்போலாம் மற்றபடியெல்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைரக்ட் வேஜஸ்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு, ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ஸு, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு, செல்லிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். இது வந்து
நார்மலாக நம்ம ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பனிங்கை பர்ச்சேஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங்கை லெஸ் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் பார்த்தோன்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு சொல்லாமல் டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பார்த்தோன்னா டேட்டு தான் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டையே நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கலாம். 1/1/1998 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ஒரு 10,000 அமௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக்கு வச்சுருக்குறாங்க. இது கூட பர்ச்சேஸ் இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். பர்ச்சேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பர்ச்சேஸ் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் எவ்வளோன்னு சொன்னால் பர்ச்சேஸ் எவ்வளோனா 1,60,000. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். 1,70,000 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதில் அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் க்ளோசிங் இருக்காது. இது கூட வேறு எதுவும் இருக்குது பார்த்தோன்னு சொன்னால் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா லிஸ்ட் பண்ணலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எதுவும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தோன்னா க்ளோசிங் தான் இருக்குது. ஸோ ஸ்டாக் ஆஃப் க்ளோசிங் பார்த்தோன்னா டேட்டு தான் கொடுத்துருக்காங்க. 31/12/1998 டேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டில் நம்மளும் லெஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோனா 20,000 கொடுத்துருக்காங்க. லெஸ் பண்ணிக்கிறோம். 1,50,000. இப்போ நமக்கு சம்மில் இன்னொன்று கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழே பார்க்கோங்க. யூ ஆர் ரெக்வயர்டு டு கால்குலேட் தி காஸ்ட் பெர் யூனிட். காஸ்ட் பெர் யூனிட்னா இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளவு, ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து அதை இல்லாமல் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஈச் ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ்லேயும் டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு இது வந்து டோட்டல் காஸ்ட் எவ்வளோ காஸ்ட் அப்படின்றது எல்லா ஸ்டேஜ்லையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறப்ப வந்துடும். ஸோ காஸ்ட் பெர் யூனிட் வந்து மெட்டீரியல் கன்சியூம்டு வரைக்கும் டோட்டலாக நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு காஸ்ட்டுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கான எக்ஸ்பென்சஸை பிரித்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட கிடச்சிருக்கிறது பார்த்தோன்னு சொன்னால் ஒரு டோட்டல் காஸ்ட் கிடச்சிருக்குது. அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்லேருந்து பர்ச்சேஸ் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங்கை லெஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெட்டீரியல் கன்சியூம்டு இது கன்சியூம்டு. இதில் என்னென்ன இருக்குது பார்த்தோன்னா மெட்டீரியல் கன்சியூம்டு கீழே டைரக்ட் வேஜஸும் இருக்குது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல் கன்சியூம்டுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பெர் யூனிட்டுக்கான காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா ப்ரீவியஸில் நான் சொல்லியிருக்கேன் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் டோட்டல் யூனிட் ஃபஸ்ட்டு எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எவ்வளோனா 50,000 டோட்டல் யூனிட்டு. இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், டோட்டல் காஸ்ட்டாக நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோமோ அதால் டிவைட் பண்ணுறோம். ஸோ 1,50,000 நம்ம கண்டுபிடிச்சது டோட்டல் காஸ்ட் பெர் யூனிட். அதாவது இந்த 1 இயருக்கு அவங்க எத்தனை 1000 யூனிட் பண்ணியிருக்காங்கன்னா 50,000 ஆஃப் யூனிட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, 50,000 யூனிட். ஸோ இந்த 1,50,000 ரூபா காஸ்ட்டை வந்து 50,000 யூனிட்டால் டிவைட் பண்ணோன்னா கிடைக்கிற வேல்யூஸ்க்கு தான் பெர் யூனிட்டுக்கான காஸ்ட்டு. ஸோ எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 3 rupees டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சால் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கால்குலேட்டரால் கூட போட்டுக்கலாம். ஸோ 3 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த புள்ளி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பெர் யூனிட்டுக்கான காலத்தில் புள்ளி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 ரூபாயா, 3 ரூபா 25 பைசாவா, 10 பைசாவா, 5 பைசாவா அப்படின்றத கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணி காமிக்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், தென் டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் வேஜஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 75,000. இதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணுற ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம அமௌண்ட்டை வந்து கரெக்டாக போட்டே வந்துருக்கணும். பெர் யூனிட்டுக்கான காஸ்ட்டும் கண்டுபிடிச்சிடணும். ஸோ 75,000 டிவைடட் பை 50,000 பெர் யூனிட்டுக்கான காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால். ஸோ 1 ரூபாய் 50 பைசா வரும். 1 அடித்து பார்த்தோன்னு சொன்னால் 1.250 1 ரூபா 50 பைசா கிடைக்கும். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் ஒரு 25,000.
25,000 இதுக்கான per யூனிட்டுக்கான காஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா 25,000 divided by 50,000 போட்டோம்னு சொன்னா 0.50 நமக்கு கிடைக்கும். அடிச்சு வேணா பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா கால்குலேட்டர்ல ஒர்க் அவுட் பண்ணாலும் தெரியும். 0.50. இதுக்கு அடுத்து வேற எக்ஸ்பென்சஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொன்னா ஸ்கிராப் வேல்யூ இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணலாம். ஸ்கிராப் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் கொடுக்கல. ஸோ நமக்கு இப்போ ஃபைனலா ஒரு காஸ்ட் டோட்டல் காஸ்ட் கிடைச்சிருக்கு. அதாவது இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கலாம். 5 rupees. 5 rupees இங்கே பார்த்தோம்னு சொன்னா 0 3 10 and 2,50,000. இப்போ வந்து 2,50,000 இந்த காஸ்ட்டுக்கு பேர் வந்து பிரைம் காஸ்ட். நம்ம ஏற்கனவே கால்குலேட்டர்ல அதாவது நம்ம ஃபார்மேட்ல பார்த்தபடி பிரைம் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பிரைம் காஸ்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னு சொன்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட். ஃபேக்டரி ஓவர்ஹெட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதையும் நம்ம அதாவது ஓப்பனிங் க்ளோசிங் இருந்துச்சுன்னு சொன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் க்ளோசிங் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே டைரக்டா எடுத்துக்கலாம். இப்போ ஆட் அப்படின்னு சொன்னா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணது என்ன அப்படின்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட். ஃபேக்டரி ஓவர்ஹெட் சம்பந்தமா என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு ஒரு 37,000 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா எவ்வளோ அப்படின்னு சொன்னா ஒரு 37,000. இப்போ பெர் யூனிட்டுக்கான காஸ்ட் இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு யூனிட்டுக்கான காஸ்ட் படிக்கணும்னு சொன்னா 37,000 டிவைடட் பை 50,000 டிவைட் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு 0.75 பைசா, அதாவது 75 பைசா நமக்கு கிடைக்கும். 0.75 பைசா. இப்போ இதுக்கு அடுத்து வேற எதுவும் ஓப்பனிங் வந்து க்ளோசிங் அப்படி இருக்குதா அப்படி பார்த்தோன்னா எதுவும் இல்லை. அதனால தான் நம்ம டைரக்டா ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிட்டோம். இதுலேருந்து இதை இப்போ ஆட் பண்ண போறோம். ஒரு 2,50,000 plus 37,000 7 8 and 2,87,000. இந்த காஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா 5 rupees 75 பைசா, 5 ரூபாய் 75 பைசா. ஸோ இந்த காஸ்ட்டுக்கு பேரு பார்த்தோம்னு சொன்னா ஒர்க் காஸ்ட். ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் ஓவர்ஹெட்டுக்கு இது பண்ணது போக கிடைக்கிறதுக்கு பேரு ஒர்க் காஸ்ட். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஆட் ஆஃபீஸ் ஓவர்ஹெட் ஹெட்டிங் எழுதிக்கிறோம். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தோம்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு 62,500 பெர் யூனிட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா 62,500 டிவைட் பை 50,000. இப்போ இதை டிவைட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா 1 ரூபாய் 25 பைசா வரும். 1.25 பைசே. இப்போ இதுல வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸை பொறுத்தவரை எப்பயும் ஓப்பனிங் க்ளோசிங் கிடையாது. மற்ற எக்ஸ்பென்சஸ் அதாவது ஸ்டேஷ்னரிஸு, ஃபர்னிச்சர்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், லைட்டிங்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கும். ஆனால் அதை நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு பிரித்து கொடுக்காம டோட்டலாக ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறோம். 7 rupees 5 9 4 3 3,49,500 ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கு. இந்த காஸ்ட்டுக்கு பேர் வந்து சொல்லலாம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். ஆட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்.
ஓவர்ஹெட். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் சம்மந்தமாக எது கொடுத்துருக்காங்கன்னா செல்லிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 25,000 டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஓப்பனிங் க்ளோசிங் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நமக்கு சம்மில் தரல. அப்படி தந்துருந்தாங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸு தென் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஓப்பனிங் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங்கை லெஸ் பண்ணிப்போம். அப்படி எதுவும் தரல. ஸோ டைரெக்டாக கொடுத்துட்டாங்க செல்லிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோன்னா எவ்வளோனா ஒரு 25,000. இப்போ இது ஒன்லி காஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பெர் யூனிட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும்னா 25,000 டிவைடட் பை டோட்டல் யூனிட் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 50,000 யூனிட்டு. 50,000 யூனிட்டை டிவைட் பண்ணோன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 0.250 அது 50 பைசா வரும் செலவு பெர் யூனிட்டுக்கான எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ இது பார்த்தோன்னு சொன்னால் இதில் ஓப்பனிங் க்ளோசிங் எதுவும் கிடையாது. அதனால் நம்ம அப்படியே ஃபைனலாக எடுத்துக்கிறோம். ஆட் பண்ணோன்னா 7.50. இதை ஆட் பண்ண சொன்னால் 3,74,500. இதில் இது வந்து இப்போ இந்த காஸ்ட்டுக்கு பேர் வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். சேல்ஸு இதில் நமக்கு சேல்ஸு அது மாதிரி எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட்டு சம்மிலே கேட்டிருப்பாங்க. சேல்ஸ் எதுவும் கொடுக்கல. அதாவது நம்ம டோட்டல் சேல்ஸு கொடுத்த செலவு தொகை எல்லாத்தையுமே எக்ஸ்பென்சஸ் தனியாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரு ஃபேக்ட்ரியில் 50,000 ஆஃப் யூனிட்டில் ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க 1 இயருக்கு. அதுக்கான எக்ஸ்பென்சஸை வந்து தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம காஸ்ட் பெர் யூனிட்டுக்கான அதாவது பெர் யூனிட்டுக்கான காஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதே சமயம் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். காஸ்ட் பெர் யூனிட்டுக்கான காஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஜ்லையும் எவ்வளோ அப்படின்றதையும் தனித்தனியாகவும் தென் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றதையும் தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் எல்லா காஸ்ட்டுமே தனித்தனியாக எல்லா எக்ஸ்பென்சஸையும் தனியாக ஆட் பண்ணி ஃபைனலாக கிடைக்கிற காஸ்ட்டுக்கு பேர் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. அதே மாதிரி எல்லா பெர் யூனிட் எல்லா ஸ்டேஜ்லையும் உள்ள பெர் யூனிட்டுக்கான காஸ்ட்டை தனித்தனியாக ஆட் பண்ணி ஃபைனலாக வர காஸ்ட்டுக்கு பேர் வந்து காஸ்ட் பெர் யூனிட்டு. ஸோ இந்த சம்மில் எப்பயுமே சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஃபைனலாக முடிச்சுட்டு இப்படியே விட்டுறக்கூடாது. இதுக்கு கீழே நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப அல்லது எக்ஸாமில் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப டோட்டல் காஸ்ட் எவ்வளவு பர் யூனிட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து எழுதி காமிக்கணும். ஓகே, தேங்க்யூ.